ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியநாட் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. கொழுக்கட்டையும் சுண்டலும் எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ்னே சொல்லலாங்க. இப்ப பாருங்க, இந்த கொழுக்கட்டை எவ்வளவு சாஃப்டா உள்ள பூரணம் வச்சு சூப்பரா செஞ்சிருக்கோம் அப்படின்னு. இந்த சூப்பரான கொழுக்கட்டையும் இந்த சுண்டலும் தான் நாம இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு கப் பச்சரிசி மாவு போட்டுக்கிறேங்க. நான் இது வந்து ஏற்கனவே லேசா வறுத்து எடுத்துக்கிட்ட மாவு. நீங்க பிடி கொழுக்கட்டை வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இந்த மாவு வந்து வறுத்து எடுத்திருக்கேன் அப்படின்னுட்டு. அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. இதோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமா இருக்கும். இப்ப அடுத்து நாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க. இது வந்து நல்லா பாயில் பண்ண தண்ணிங்க, நல்லா கொதிக்கிற தண்ணி. நீங்க பச்சை தண்ணியை விட்டு கிளறிக்க வேண்டாங்க. நல்லா சூடான தண்ணியை ஊத்தி கிளறினாதான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். கை விட்டு கிளறிட வேண்டாங்க. ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு கிளறிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு தாங்க பிசையணும். மறந்துடாதீங்க, தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு நல்லா பாயில் ஆனதுக்கு அதுக்கப்புறம் நீங்க அந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ரொம்ப தண்ணி விட்டு பிசைஞ்சிட வேண்டாங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இதையே நல்லா நம்ம திரட்டிக்கிடலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு, நம்ம கை வச்சே பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த அளவுக்கு மாவு வந்து சாஃப்டா இருக்கணும். நல்லா திரட்டியாச்சு. இப்போ இந்த மாவு மேல நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம அடுத்து பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மாவு காயாம இருக்கிறதுக்கு தாங்க எண்ணெயோ நெய்யோ மேல தடவி வச்சிருங்க. இன்னைக்கு வந்து நாம தேங்காய் பூரணம் ரெடி பண்ண போறோங்க. இப்போ ஒரு கப்பு நிறைய தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்புக்கு ஒரு கப் அளவு போட்டிருக்கிறேங்க. அதே கப்புக்கு வந்து அரை கப்பு வந்து பொட்டுக்கடலை. இதை வந்து நான் மிக்சியில ஒன்னும் பாதியமா அடிச்சு போட்டிருக்கிறேங்க. அதே கப்புக்கு 3/4 கப்பு வந்து நாட்டு சக்கரைங்க. நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்தாலும் நல்ல டேஸ்டா இருக்குங்க. இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஈஸியா செய்யக்கூடிய பூரணங்க இது. 2 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சிடலாம். இப்ப வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாங்க. கையில வந்து எண்ணெயோ நெய்யோ நல்லா தடவிக்கோங்க. கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. நம்ம சொப்பு மாதிரி தான் செய்ய போறப்ப சைட்ல வந்து இந்த மாதிரி சுத்தி அமுத்தி விட்டுக்கோங்க. அப்புறம் நடுவுல வந்து நல்லா திக்கா இருக்கும். அதை வந்து லைட்டா அமுக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்ப அடுத்து நம்ம இதுல பூரணத்தை வச்சிடலாம். இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, சூப்பரா வச்சாச்சு. அவ்வளவுதாங்க, ஈஸியா பண்ணிடலாம். இது ஒரு டிசைன்ல பண்ணிட்டோங்க. பாருங்க, அடுத்து நம்ம உருட்டியும் வைக்கலாம். எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பிளேட்ல எண்ணெய் தடவிக்கோங்க. பிளேட் அல்லது இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை இதுல வச்சிடலாம். அடுத்து நம்ம உருட்டி வைக்கலாம் உருண்டையா. அது எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க. கையில நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா விரிசல் இல்லாம ஈஸியா இருக்குங்க பிடிக்கிறதுக்கு. பாருங்க, அழகா பிடிச்சாச்சு. இப்ப இதுலயும் பூரணம் வச்சிடலாம். இதை அப்படியே மூடிடலாங்க. இந்த மாதிரி அமுக்கி விட்டு உருட்டிருங்க. இப்படியும் வைக்கலாம் நம்ம. பாருங்க, அவ்வளவுதாங்க. இப்ப இதையும் பிளேட்ல வச்சிடலாம். பாருங்க, இப்ப நம்ம 2 டிசைன்லயும் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன்ல நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம பூரணத்தை உள்ள வச்சு செஞ்சு வச்சிடலாம். பாருங்க, நான் எல்லாமே நல்லா பிடிச்சு வச்சுட்டேங்க. இப்ப இதை நாம இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க, நான் இட்லி பாத்திரத்துல தண்ணி ஏற்கனவே ஊத்தி வச்சுட்டேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம பிடிச்சு வச்சு இந்த கொழுக்கட்டைகளை இதுல வச்சிடலாம்.
இப்போ மூடி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் பக்கம் நல்லா வேகட்டுங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குங்கிறத பாத்திரலாம். பாருங்க நல்லா சூப்பரா வெந்துருச்சு. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நாம பிளேட்டை வெளியே எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குதுன்னு. சூடா இருக்குங்க. நான் ஆறுனதுக்கு அப்புறம் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்க இப்போ ஒரு பிளேட்ல நான் எடுத்து வச்சுட்டேன். எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா சைனிங்கா இருக்கணுங்க. அப்பதான் நல்லா வெந்திருக்கு அப்படிங்கறத அர்த்தம். மாவெல்லாம் நல்லா சைனிங்கா இருக்கு பாருங்க. இப்ப அதை நம்ம பிச்சு பார்க்கலாம். பாருங்க உள்ள ஸ்டஃபிங்கோட எவ்வளவு சாஃப்டா சூப்பரா இருக்குதுன்னு. இப்ப அடுத்து விநாயகருக்கு பிடிச்ச சுண்டல் தாளிச்சிடலாங்க. அதுக்கு வந்து நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேங்க. பாருங்க நம்ம குழம்பு காய்களுக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பு தான். இதை வந்து நான் 2 டைம் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேங்க. இப்ப இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இந்த கடலைப்பருப்பை ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாங்க. இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப குக்கரை மூடிடலாம். விசில் போட்டுட்டு கேஸ்ல எடுத்து வச்சிருங்க. ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க, கரெக்டா இருக்குங்க. நம்ம ஏற்கனவே வந்து கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறதுனால ஒரு விசில் மட்டும் விட்டா போதும். ஒரு விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்க கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. நான் ஒரே விசில் தான் விட்டேன், கரெக்டா இருக்குது பாருங்க. இப்ப நாம இதை தாளிச்சிடலாம். இப்ப வந்து ஒரு கடாய் வச்சிருக்கிறேங்க கேஸ்ல. அதுல 2ல இருந்து 3 ஸ்பூன் பக்கம் ஆயில் விட்டுக்கோங்க. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இப்ப இந்த எண்ணெயில நல்லா பொரிய விட்டுருங்க. இதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதோட 3 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க. அதோட 2 வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுமே நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு இதுல போட்டுடலாங்க. இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்பு வேக போடும் போதே உப்பு போட்டிருக்கிறோம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி நிறைய இருந்ததுன்னா உங்க வடிகட்டிட்டு பருப்பு போடுங்க. எனக்கு வந்து அளவா இருக்குது, கரெக்டா இருக்குதுங்க. நீங்க மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதோட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம இதை ஒரு பிளேட்ல மாத்திடலாம். பாருங்க சூப்பரான 2 ரெசிபியுமே ரெடி ஆயிருச்சுங்க. ஒரு சாஃப்டான கொழுக்கட்டை, அப்புறம் சுண்டல். 2 ரெசிபியுமே கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல கண்டிப்பா போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனை அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.